அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானுடன் போரில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய 26 போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் சூழல் உருவாயிருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா அவருடைய போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. ஈரானுடன் போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் விதமாக 26 போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நடுவானில் எரிபொருட்கள் நிரப்பும் 26 விமானங்களை அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள ராணுவ தளங்களுக்கு அமெரிக்கா அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் போர் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பும் வகையில் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் முதலாக தாக்குதலை தொடங்கினார்கள். இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஈரான் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், ராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் இருந்தார்கள். அதன் பிறகாக ஈரான் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தது. இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பின்புலமாக அமெரிக்கா இருக்கிறது என்கின்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டை வைத்திருந்தது. அதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேரடியாக எங்களை இது போன்று நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது என தெரிவித்திருந்தால் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு பக்கபலமும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் கிடையாது என்கின்ற வகையில சொல்லியிருந்தார். அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தினால் அது முழு பலத்தை திரட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கும், அது பயங்கரமான தாக்குதலாக இருக்கும் என டிரம்ப் நேற்று ஒரு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று 26 அமெரிக்க போர் விமானங்கள் இஸ்ரேலினுடைய போர் விமானங்களுக்கு ஃபியூவல் நிரப்பக்கூடிய, எரிபொருளை நிரப்பக்கூடிய வகையிலே அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய ராணுவ தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் பதிலுக்கு பதில் மாறி மாறி தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய மகன் கல்யாணம் இன்று நடைபெற இருந்தது. அந்த கல்யாணமும் இன்று இந்த போர் பதட்டங்கள் காரணமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரான் இடையேயான அந்த வான் பாதுகாப்புகளை தாண்டியும் அவருடைய இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் செலுத்தப்பட்டு ஆங்காங்கே கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில அமெரிக்காவினுடைய 26 போர் விமானங்கள் இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.